ரிட்டையர்மெண்ட் பிளானிங்காக நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லதா? இன்னொன்று மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மூலிமா உங்கள் ரிட்டையர்மெண்ட் கோல்ஸ் அச்சீவ் பண்ண முடியுமா? ஸோ இந்த மாதிரி ரிட்டையர்மெண்ட் பிளானிங் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி நிறைய தெரிஞ்சுக்க நம்ம ஃபைனான்ஷியல் எக்ஸ்பர்ட் மிஸ்டர் விஜயகுமார் நம்ம கூட இருக்கார். விஜயகுமார், இதை பற்றி நீங்கள் கொஞ்சம் ப்ரீஃப் பண்ண முடியுமா? இந்த ரிட்டையர்மெண்ட் பிளானிங் நிறைய பிளானிங் இருக்கு. பிளானிங் ஃபார் யுவர் சன்ஸ் எஜுகேஷன், பிளானிங் ஃபார் யுவர் டாட்டர்ஸ் மேரேஜ், இது எல்லாமே நம்ம லைஃப்ல கோல்ஸ். ஐ எம் டேக்கிங் ரிட்டையர்மெண்ட் ஆஸ் அ கோல். இப்போ இந்த ரிட்டையர்மெண்ட் ஆஸ் கோல் ஆர் பிளான் நம்ம எடுத்துக்கிட்டீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல யூ கேன் பிளான் வெரி பியூட்டிஃபுல்லி. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு 40 இயர்ஸ்ல போயிருக்கீங்கன்னு நம்ம எடுத்துப்போம். நெக்ஸ்ட் 20 இயர்ஸ் யூ ஆர் கோயிங் டு earn. அப்போ யூ கேன் இன்வெஸ்ட் இன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் த்ரூ எஸ்ஐபி. மாசம் ஒரு அமௌண்ட் எஸ்ஐபியை இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஆஃப்டர் 60 யூ கிளப் எஸ்டபிள்யூபி. அந்த எஸ்டபிள்யூபி உள்ள கொண்டு வந்தீங்கன்னா அந்த கார்பஸ் கிரியேட் ஆயிருக்கும். இந்த எஸ்டபிள்யூபில இருந்து உங்களுக்கு மந்த்லி பென்ஷன் வர மாதிரி நீங்க பிளான் பண்ண முடியும். எஸ்ஐபி அண்ட் எஸ்டபிள்யூபி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி யூ கேன் லிவரேஜ் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் டு யுவர் அட்வான்டேஜ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு தம்ப் ரூல் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு ஒருத்தருக்கு 30,000 ரூபாய் மந்த்லி வேணும் ஒரு நார்மல் லைஃப் லீட் பண்றதுன்னா, 20 இயர்ஸ் டவுன் த லைன் அவருக்கு பார்த்தீங்கன்னா சேம் லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்ணணும், சேம் ஸ்டாண்டர்ட் நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா, நீட்ஸ் அட் தி ரேட் ஆஃப் ஒரு 5% இன்ஃப்ளேஷன் எடுத்துக்கிட்டா கூட 80,000 rupees அவருக்கு வேணும் 20 இயர்ஸ்ல. அப்போ இப்போல இருந்து யூ ஷுட் பிளான் to get that 80,000 after 20 years you should plan. அப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நீங்க பிளான் பண்ணீங்கன்னா, இஃப் யூ ஸ்டார்ட் அன் எஸ்ஐபி, அதாவது தம்ப் ரூல் நான் என்ன சொல்றேன்னா, இப்போ 30,000 ரூபாய் உங்களுக்கு இன்கமா, 1/3 ஆஃப் இட், 1/3 ஆஃப் யுவர் ப்ரெசன்ட் இன்கம் நீங்க எஸ்ஐபியில் போட்டீங்கன்னா, இப்போ 1/3 ஆஃப் 30,000 எவ்வளோன்னா 10,000 rupees. இந்த 10,000 rupees நீங்க எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, இட் வில் ஹெல்ப் யூ டு கெட் தட் 80,000 ஆஃப்டர் 20 இயர்ஸ். அப்போ உங்க லைஃப் ஸ்டைல் மெயின்டைன் ஆகும், இட் வில் இம்ப்ரூவ். சப்போஸ் நீங்க அது பண்ணாம நீங்க ஒரு கன்வென்ஷனல் அவென்யூக்கு போனீங்க அப்படின்னு வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பேங்க் டெபாசிட்ஸ்க்கு போயிடுறீங்க. இங்க ரிஸ்க் ஜாஸ்தி, ரிஸ்க் ஆஃப் வொலாட்டிலிட்டி ஜாஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு கன்வென்ஷனல் அவென்யூஸ் போயிட்டீங்கன்னா, நீங்க என்டையர் 30,000 நீங்க இன்னைக்கு பேங்க் டெபாசிட் பண்ணியிருந்தா கூட உங்களால அந்த லைஃப் ஸ்டைல மேட்ச் பண்ண முடியாது. தட் இஸ் தி ரீசன் நவ் people have started moving towards capital assets, towards mutual funds. உங்களுக்கு இந்த டாப்பிக்லேயோ இல்லை வேறு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் டாப்பிக்லேயோ சந்தேகம் இருந்தானா எங்கள் ஃபைனான்ஷியல் எக்ஸ்பர்ட் கூட நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம். இந்த அப்பாயின்மெண்ட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஃபைனான்ஸை பற்றி தெரியணும், இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி இன்னும் நல்லா தெரியணும்னா நீங்கள் இங்கே லைவ் வெபினாரை ஜாயின் பண்ணிக்கலாம். வெபினாருக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருப்பாங்க. இந்த வெபினார் அப்சல்யூட்லி ஃப்ரீ. இன்னொன்று, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க.